பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 29வது சங்கீதம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. இதுவரை பார்க்காத சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நான் உங்களுக்கு அருளுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கும் நாம் எதிர்பார்க்கிறது இதுதான். இந்த வசனத்துல 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. 1, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். 2, தம்முடைய ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுக்கிறார். 3, தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். இதை 3ஐயும் தான் இன்றைக்கு நாம் எதிர்பார்த்து ஏங்கி கொண்டிருக்கிறோம். தெய்வத்திடத்திலிருந்து ஒரு பலன் வராதா? அவர் என்னை பலப்படுத்த மாட்டாரா? என் சரீரத்துல, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில, என்னுடைய பொருளாதாரத்துல, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில பலனற்ற நிலைமையில் இருக்கிறனே, அவர் என்னை பலப்படுத்த மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அடிக்கடி வருவதுண்டு. 2, சமாதானம் இல்லாத நிலைமையில் இருக்கிறனே, நான் பலவீனப்பட்டபடியினால் என்னுடைய எல்லை எங்கிலும் பலனற்று போய் திடனற்று போய் இருக்கிறபடியினால் சமாதானம் இல்லாமல் இருக்கிறேனே என்று இன்றைக்கும் புலம்புவதுண்டு, ஏங்குவதுண்டு. 3, இந்த பலனும் இல்லை, சமாதானமும் இல்லை, ஆசீர்வாதமும் இல்லையே. நான் விரும்புகிற ஆசீர்வாதம் என்னிடத்தில் வருவதில்லையே. நான் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் என்னை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறது. விரும்புகிற நன்மை நடக்காமல் விரும்பாத தீமை நடந்து கொண்டிருக்கிறது. விரும்புகிற ஆசீர்வாதம், எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காமல் என்னை விட்டு அது தூரமாய் போய் கொண்டிருக்கிறது. இந்த 3 காரியத்தை நினைத்து அடிக்கடி அழுது புலம்புவதுண்டு. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு பலப்படுத்த போகிறேன், நான் உங்களுக்கு சமாதானத்தை தரப்போகிறேன், நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். ஆமென் சொல்லி இந்த வார்த்தைக்கு ரிசீவ் பண்ணுங்க. சத்துவம் இல்லாதவனுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர், சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற கர்த்தர். இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்க சரீரத்துல எவைகளில் பலனற்று இருக்கிறீர்களோ அவைகளில் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே அப்படிப்பட்ட ஒரு உன்னத பலன், மரியாள் மேல் நிழலிட்ட அதே ஒரு உன்னதத்தின் பலன் உங்கள் மேல் நிழலிடும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட். நம்புங்கள். ஹல்லேலூயா. பலப்படுத்தி சகாயம் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் தம்முடைய நீதியின் வலதுகரத்தினால் இப்பொழுது உங்களை பலப்படுத்துவாராக. எந்த இடத்துல சமாதானம் இல்லாமல் இருதயத்துல, வாழ்க்கையில, குடும்பத்துல, கையின் பிரயாசத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய சமாதானம் நதியை போல் புரண்டு வரப்போகிறது. ஓ பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்து போன இடத்திலெல்லாம் சமாதானம் உண்டாவதாக என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் உங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க போகிறார். அவர் சொன்னார்ல, நான் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை போல அல்ல, என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் மேல அந்த சமாதான பிரபுவின் அபிஷேகம், சமாதான காரணராயிருக்கிற கர்த்தராயிருக்கிற அவருடைய சமாதானம் உங்க வீட்டின் மேல, உங்க அலங்கத்தின் மேல இப்பொழுது இறங்கி வரப்போகிறது. ஓ பிரைஸ் காட். நம்புங்கள். 3 ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.
நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். எந்த இடத்துல ஆசீர்வாதம் இல்லாமல், எந்த இடத்துல மேன்மை இல்லாமல் இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். 5 அப்பம் 2 மீன், அங்க ஆசீர்வாதம் இல்ல, கவுண்டபிள் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா இயேசு அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதித்தாராம். ஆசீர்வதித்ததற்கு பிற்பாடு தோத்திரம் 5+2 7 இருந்தது, ஆயிரக்கணக்காய் பெருக ஆரம்பித்தது. இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன்னுடைய கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். குறைவாய் உன் கையில் இருக்கிற அந்த நன்மைகளை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். அது ஆசீர்வாதமாய் நன்மையாய் பெருக போகிறது என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள். தோத்திரம். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். தெய்வத்தினுடைய பலனும் தேவனுடைய சமாதானமும் தேவனுடைய ஆசீர்வாதமும் உங்கள் மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்க கையின் பிரயாசத்தின் மேல, நீங்கள் எதிர்பார்க்கிற சகல காரியத்தின் மேல இப்பொழுது இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. Praise God. Hallelujah. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே அப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். நீங்கள் நன்மைகளை காண போகிறீர்கள். Praise God. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? Praise God. Hallelujah. தம் ஜனத்திற்கு சமாதானம் அருளுகிற கர்த்தர், பலன் கொடுக்கிற கர்த்தர், ஆசீர்வதிக்கிற கர்த்தர். என் ஜனத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. நன்றி ஆண்டவரே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, எனக்கு எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சொல்லுங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, எனக்கு எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதானத்தை அருளி ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே, யாரெல்லாம் பலன் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற யெகோவா ஈராய் இருக்கிற எங்கள் தேவன், அவருடைய அழுகையை, புலம்பலை கர்த்தர் கண்டு அற்புதங்களை செய்வீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய சமாதானம் அவர்கள் மேல, அவங்களுடைய எல்லையின் மேல் அருளப்படுவதாக. பெரிய மாற்றத்தை தார். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை தூங்குங்கள். சமாதானமும் ஆசீர்வாதமும் அவருடைய பலனும் உங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.